எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்திங்க. நான் கடைக்கு போயிட்டு வரும்போது பார்த்தா ரோட்டில் ரொம்ப பெரிய விநாயகர் வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தாரா. ஸோ அவரையும் வீடியோ எடுத்துகிட்டு எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி சாமி ஃபோட்டோ இல்லாதனால நம்மளே செய்வோம் சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு செஞ்சாங்க. மென்டல் டார்ச்சரில் நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ளே உட்காந்துலான்னு பார்க்குறேன் ப்ரோ. கட்சியில் நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்ணுறேன். சரி நம்ம விநாயகர் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் கிளே வாங்கிட்டு வந்து நாங்களே செஞ்சோங்க. பார்க்க ரொம்ப அழகாக தான் இருந்தார். எங்களுக்கு வந்து அவ்வளோதாங்க முடியும். ஸோ ரொம்பலாம் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கிடையாதா. அதனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுருந்தோம். எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் என் ஃப்ரெண்டு இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்திங்கிறதுனால அவங்களே வந்து இந்த மாதிரி சாம்பார் பாயாசம் அதெல்லாம் செஞ்சுருந்தாங்கங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து நாங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுங்க. குழம்பு ரசம் மோர்னு சாப்பிட போகிறேன். இப்படி தாங்க இருந்துச்சு என் மைண்ட் செட்டு. அப்புறம் நல்லா சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் வந்து ஒரு 7 o'clock வந்து சாமி கும்பிடலாம். ஏன்னா நைட்டு தானே விநாயகருக்கு எப்பவுமே சாமி கும்பிடுவாங்க விநாயகர் சதுர்த்திக்கு. ஸோ நாங்களே எங்கள் கையால் செஞ்ச சாமி ஆல்பம்லாம் எடுத்து மேலே செவத்தில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நைட்டு போல் சாமி கும்பிட்டுட்டு விநாயகருக்கு படித்த பிரசாதம்லாம் சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சுங்க.